வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். துருக்கியில் ஸ்டெய்ன்மியரின் 3வது நாளில் வேறுபாடுகள் தெளிவாக தெரிந்தன. ஜனாதிபதி எர்டோகனுடனான சந்திப்பில் காசா பகுதி மற்றும் பல்வேறு நிலைப்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பெடரல் தலைவர் பிராங்க் வால்டர் ஸ்டெய்ன்மியர் மற்றும் ஜனாதிபதி ரெசெப் தாயிப் எர்டோகன் நிறைய விவாதிக்க வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு பிறகுதான் அவர்கள் இறுதி செய்தியாளர் சந்திப்புக்கு வந்தனர். ஜெர்மனியர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் இடையிலான பல தசாப்தங்களாக பொருளாதார, கலாச்சார, குடும்பம் மற்றும் நட்பு உறவுகளை இருவரும் விரிவாக பாராட்டினர். 2023ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பூகம்பத்திற்கு பிறகு ஜெர்மனியர்களின் உதவியை எர்டோகன் முன்னிலைப்படுத்தி நன்றி தெரிவித்தார். தங்களின் ஒவ்வொரு செய்தி அறிக்கையின் முடிவிலும் இரு தலைவர்களுக்கும் தங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளை எடுத்துரைத்தனர். காசாவில் உள்ள மோதல்களை பற்றிய அந்த கருத்தில் அவை குறிப்பாக தெளிவாக இருந்தன. ஜனாதிபதி எர்டோகன் இதை மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்று அழைத்தார். மேலும் முன்னோடியில்லாத கொடுமையை நிறுத்துமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் பலமுறை அழைப்பு விடுத்ததாக கூறினார். எர்டோகன் துருக்கியை மனச்சாட்சி, உறுதியான மற்றும் தைரியமான நடத்தை என்று பாராட்டினார். இருப்பினும் துருக்கி ஜனாதிபதி கமாஸ் மற்றும் அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அன்று அதன் கொடூரமான தாக்குதலை குறிப்பிடவில்லை. நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் போலீசார் வெற்றி பெற்றனர். வணக்கம் அம்மா, எனது செல்போன் உடைந்து விட்டது. இது எனது புதிய எண். இது போன்ற செய்திகள் பிரபலமான மோசடியின் ஒரு பகுதியாகும். நாடு தழுவிய கும்பல் செய்த பல குற்றங்களை நியூரன்பர்க் காவல்துறை இப்போது தீர்க்க முடிந்தது. பலர் ஏற்கனவே வாட்ஸ்அப் செய்திகளை பெற்றுள்ளனர். அதில் அவர்களின் சொந்த குழந்தை பணம் கேட்கின்றது. நியூரன்பர்க் குற்றவியல் போலீசால் இப்போது நாடு தழுவிய மோசடி கும்பல் செய்த பல குற்றங்களை தீர்க்க முடிந்தது. அவர் பாதிக்கப்பட்டவர்களிடம் 3,70,000 யூரோக்களுக்கு மேல் மோசடி செய்ததாக கூறப்படுகின்றது. நியூரன்பர்க்கைச் சேர்ந்த 21 வயதான கும்பலின் தலைவன் காவலில் இருப்பதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர். குறைந்தது 6 பேர் கொண்ட கும்பலின் மற்ற உறுப்பினர்களுக்கு எதிரான விசாரணைகள் தொடர்கின்றன. படை வீரர் தினம் படையினருக்கான அங்கீகாரமா அல்லது சமூகத்தின் இராணுவமயமாக்கலா? படை வீரர் தினத்தை அறிமுகப்படுத்த புண்டஸ்டாக் முடிவு செய்துள்ளது. இது புண்டஸ்வேர் வீரர்களுக்கு மேலும் பாராட்டுக்களை அளிப்பதாக உள்ளது. இந்த திட்டத்திற்கு முன்பே விமர்சனமும் இருந்தது. வியாழன் அன்று பெரிய பெரும்பான்மையுடன் படை வீரர் தினத்தை அறிமுகப்படுத்த புண்டஸ்டாக் முடிவு செய்தது. அனைத்து பாராளுமன்ற குழுக்களின் வாக்குகளுடன் ஜூன் 15 அன்று தேசிய நினைவு தினத்திற்கு பாராளுமன்றம் வாக்களித்தது. இது புண்டஸ்வேரில் உள்ள வீரர்களுக்கு நன்றி மற்றும் அங்கீகாரத்தை வெளிப்படுத்தும் நோக்கம் கொண்டது. SPD, பசுமை மற்றும் FDP மற்றும் யூனியனின் அரசியல்வாதிகள் முன்பு விளக்கியது போல இந்த திட்டத்துடன் கட்சிகள் படையினரின் பணிக்கான பாராட்டு மற்றும் கவனத்தை ஒரு புலப்படுத்தும் சமிக்கையை அனுப்ப விரும்புகின்றன. இடதுசாரி குழு பிரேரணைக்கு எதிராக வாக்களித்துள்ளது. இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மேலும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.